நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் கலைஞர். நீராறுங்கள் நிறுத்த பாடலை, தமிழ் வணக்க பாடலை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்த போது பேராசிரியர் தான் சொல்லுவாரு, பெரியார் சொன்னார், ஒரு முட்டாள்தனத்துக்கு மேல இன்னொரு முட்டாள்தனத்துக்கு வைக்க கேட்டார். அத நம்முடைய பேராசிரியர் போய் கலைஞர் கேட்டார், ஐயா பெரியார் இப்படி சொல்லிருக்காருங்களே சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கலைஞர் சொன்னார், அப்படி சொன்னாதான் ஒரு பெரியார், இப்படி சொன்னாதான் நான் கலைஞர். எல்லா தலைவர்களுக்கும் நெருக்கடி. மம்தா தன்னை காப்பாத்திட்டா போதும். ஒடிசா முதலமைச்சருக்கு அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்தா போதும். எல்லாத்துக்கும் இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. எனக்கு முடிஞ்சு போச்ச 2G கேஸ்ல திரும்ப ஒரு சம்மன், திரும்ப ஒரு டிஏ. ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டயா? இல்ல நாங்க இன்னொரு தடவை பாக்குறோம். பொண்ணு பார்க்க கூட ஒரு தடவை தான் போறாங்க. ஒருவர் சொன்னார் ஆன்மாவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு. இன்னொருத்தர் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற. இன்னொருத்தர் பரமாத்மா சில நேரத்தில் ஜீவாத்மாவுக்கும் போவார், ஜீவாத்மா சில நேரத்தில் பரமாத்மா வருவார். முதல்ல முடிவு சொல்லு, யாரு சொன்னது கரெக்ட்? இது வரைக்கும் சரியா எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அந்த 3 பேர் எங்களுக்கு முன்னோர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு தெய்வம்னா அந்த தெய்வம் எனக்கு எதுக்கு? இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது போல இந்த நூல்களை பெற்ற போதே உணர்ந்தேன். அதற்கு காரணம் இவையெல்லாம் ஏறத்தாழ 80களில் நான் கடந்து வந்த சரித்திரங்கள், சம்பவங்கள், இலக்கியங்கள், எழுத்துக்கள். பிரபஞ்சனாக இருந்தாலும், விடுதலை ராஜேந்திரன் அவர்களுடைய RSS பற்றிய புத்தகமாக இருந்தாலும், பெருமதிப்பிற்குரிய கவிஞர் நா. காமராசனுடைய எழுத்துக்களாக இருந்தாலும், இவையெல்லாம் 80களில் நாங்கள் கல்லூரியிலே படித்த நேரத்தில் எங்களுடைய இதய குளத்திலே கல்லறிந்த எழுத்துக்கள். என்னுடைய வகுப்பு தோழர் சேலம் அசோகன் இங்கே வந்திருக்கிறார். திராவிடர் கழகத்தினுடைய பயிற்சி முகாமில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்ட காலத்தில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு பரிச்சயப்பட்ட எழுத்துக்கள். காலம் ஓடிவிட்டது. ஏறத்தாழ 40 ஆண்டுகள், 42 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 42 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தை கருஞ்சட்டை பதிப்பகம் பேராசிரியர் சிவவீரபாண்டியன் ஏன் கொண்டு வர வேண்டும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சரக்கு இன்றைக்கு ஏன் கடைக்கு வருகிறது? அப்படி என்றால் அதனுடைய தேவை என்ன என்பதிலே தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முழு மையப்பொருளும் இருக்கிறது என்று நான் அறிகின்றேன். சிவவீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர், அதுவும் தமிழ் பேராசிரியர். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பெல்லாம் பார்க்கிறேன். ஈரோடு தமிழர் உயிரோடு. அது நம்முடைய தத்துவம். அந்த தத்துவம் எதை எதிர்க்க வேண்டும் என்றால், அடுத்த நூல் RSS என்கின்ற அபாயத்தை எதிர்க்க வேண்டும். அப்படி அபாயத்தை எதிர்ப்பதற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேணும், ஒரு நிறுவனம் வேணும். அந்த நிறுவனம் எப்படி இருக்க வேண்டும் என்று நா. காமராசன் எழுதிய அடுத்த புத்தகம். ஆக தத்துவம், அந்த தத்துவம் எதிர்க்க வேண்டிய பொருள், அந்த பொருளை எதிர்ப்பதற்கு நமக்கு தேவையான இன்ஸ்டிடியூஷன். இந்த 3ஐயும் முறையாக வரிசைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கருஞ்சட்டை பதிப்பகம், நம்முடைய சுப வீரபாண்டியன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, அவர்களை பாராட்டுகிறேன், அவரை வணங்குகிறேன். அவருடைய பணி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் தமிழாசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக இங்கே சொன்னார்கள். பெரியார், நம்முடைய மருத்துவர் சொன்னார், பெரியார் இன்னும் தேவைப்படுகிறாரா என்று அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்து சொன்னார். பிரபஞ்சன் அவர்கள் வலிமை மிக்க எழுத்தாளர். சில நேரங்களில் சிந்தனையாளர்களுக்கு தாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமலேயே ஒரு தீர்க்க தரிசனமாக வரிகள் வந்துவிடும். அப்படித்தான் ஈரோடு தமிழர் உயிரோடு. இது ஈரோடு தமிழர் உயிரோடு
என்பது எனக்கு அவ்வளவாக இலக்கணம் தெரியாது. கணிதம் படித்தவன், சட்டம் படித்தவன். ஆனால் தமிழில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு என்கிற காரணத்தினால் இது ஒரு விதமான உண்மை தொகை. நாங்களாம் அந்த காலத்தில் பக்தி இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் கொண்டு போகணுங்கிறதுக்காக திராவிடர் கழகத்தில் எல்லா புத்தகத்தையும் படிப்போம். அப்போ எங்களுக்கு புலவர் கீரனுடைய அந்த ஆடியோ, அப்போல்லாம் கேசட், அந்த கேசட்டை போட்டு கேட்போம், மகாபாரதம் ராமாயணம்லாம். அப்போ கேட்ட ஞாபகம் இந்த உம்மத்தொகையை பற்றி ஒரு காட்சி. ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான கருத்துக்களை கேட்டு கலைச்சி போயிருக்கீங்க. மருத்துவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துருக்காரு, வழக்கறிஞர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுத்துருக்காரு. அப்போ செந்திலதிபன் சொல்ல வேணாம், அவர் பேசுகிற எப்பயுமே அனல் பறக்கும். அதனால் கொஞ்ச நேரம் தலைப்புக்குள்ளே போகாமல், ஆனால் தலைப்பை ஒட்டி சில கருத்துக்களை செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மேற்படும் மாதிரி, ஏற்கனவே செவிக்கு நிறையா வந்துருச்சு, சாப்பிட போக வேறும். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், கீரன் பேசியது தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. பெரியார் தேவையா இல்லையா என்பதற்கு இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஈரோடு தமிழர் உயிரோடு. இது ஒரு உண்மை தொகை. ஒரு வார்த்தைக்கு உண்மை தொகை இருக்குன்னு அவசியம் இல்லை. கீரன் சொல்லுவார், நான் கேள்விப்பட்டேன், அந்த கேட்டு எனக்கு கேசட் கேட்டு ஞாபகம். மகாபாரதத்தினுடைய இறுதி காட்சி, கர்ணன் கீழே வந்து கிடக்கிறான். அவனுக்கு சாவு வராது, ஏன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணவர். அந்த புண்ணியத்தை எடுக்காத வரைக்கும் கர்ணனுக்கு உயிர் போகாது. கண்ணன் இப்போ வர்றார். அந்த கண்ணன் வேற வேதன் வேதியராக நீ புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுங்கிறார். என்ன புண்ணியம்? செய் புண்ணியத்தை கொடுங்கிறார். அதை கீரன் சொல்றாரு. ஏன்னா இந்த பக்தி இலக்கியங்களை ஆராய்கிறவர்களுக்கு சொல்லியா தரணும். இந்த செய் புண்ணியத்துக்கு சொல்றாரு. அவர் கேட்டாராம் வேதியரை பார்த்து, தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் வேண்டியது தருவாய் நீ என அறிந்தேன், ஈண்டிய வறுமை சூழ்ந்து அலைந்தேன், இயைந்தது தருவாய் இக்கணமே அப்படின்னு கேட்குறான் கண்ணன் வேற ஒரு உருவத்தில். அப்போ கண்ணன் கேட்குறான், கர்ணன் சொல்கிறான், ஐயோ நான் கொடுத்து பழக்கப்பட்டவன், கடைசியான்ட்ட கேட்டேன், நான் கொடுக்காம இருக்கக்கூடாது, ஒன்றுகிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இருக்க நான் நிலைமையில் என்கிட்ட இருக்கிற கேளு, இல்லாத கேட்டுறாரு. அப்போ கண்ணன் கேட்டானா, உன்னுடைய செய் புண்ணியத்தை எனக்கு தானாராம். செய் புண்ணியம்னா கீரன் சொல்லுவார், சுடுகாடு, எங்கள் தாத்தாவை சுட்ட காடு, எங்கள் அப்பாவை சுட்ட காடு, என்ன சுட போட காடு, ஊறுகாய், நேற்று இருந்த ஊறுகாய் இன்றைக்கும் ஊறுகாய். அது மாதிரி இந்த தலைப்பு புத்தகம் இருக்க பெரியார் ஈரோடு தமிழர் உயிரோடு. உயிரோடு இருந்தார், உயிரோடு இருப்பார், உயிரோடு தான் இருப்பார், உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான புத்தகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக நான் பிரபஞ்சன் இல்லாவிட்டாலும் கூட, நம்முடைய கவிஞர் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட, இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய விடுதலை ராஜேந்திரன் வரவிட்டாலும் கூட, அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியர்களை நான் இந்த மேடையில் இருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? 40 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக்னு 1962 அண்ணா சொல்லிட்டார். அண்ணா 62 சொன்னபோது அன்றைக்கு ஜனசங்கம் வலுவாகத்தான் இருந்தது. அந்த கொள்கையிலே ஊறி தெளித்தவர்களாக இருந்தாங்க. வாஜ்பாயே பார்லிமெண்ட்ல தான் இருந்தார். ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், தட் டஸ் நாட் மீன் we are against a Gujarati or Maharashtrian. We have got something concrete, distinct and different to offer at larger world. இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்தில் திடமான, வேறுபட்ட, வித்தியாசமான கொள்கைகள் நிறைய இருக்கிறது. 62 சொன்னது பிறகு திராவிடம்னு இல்லைன்னு அன்றைக்கு இருந்த பிஜேபிக்காரர்களும் ஜனசங்கம், அன்றைக்கு இருந்த ஜனசங்கத்தினுடைய தத்துவவாதிகள் அண்ணாவை மறுத்து பேசுவதற்கு அவர்களால் இயலாது. ஏன்னா
அவங்க எல்லாம் தப்பு பண்ணா கூட, தப்பான இடத்துல இருந்தா கூட அறிவு நாணயம் உள்ளவர்கள், இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி. பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க. இப்போ சொன்னீங்களே ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அவர்லாம் இருந்தார். அவர் கேபினெட்லேயே இருந்தார், நேருவோட கேபினெட்லேயே இருந்தார். அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் கூட ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னப்ப அப்படி ஒரு ஸ்டாக் இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் சொல்வதற்கு எவனுக்கு யோகியதை இல்லை. ஆனா அப்பெல்லாம் கருப்பைக்குள்ளேயே போகாத ஆர்.என். ரவி திராவிடன் ஒன்று இல்லை, திராவிடன் ஒன்று இல்லைன்றார். அப்போ பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார், பேசினார், கலைஞர் இருந்தார், பேசினார். அந்த காலகட்டங்கள் எல்லாம் அறிவு நாணயம் உள்ளவர்கள் இருந்த காலகட்டம். எதிரிகள் நாணயமானவர்கள். அப்ப யாரும் எதுவும் கேட்கல. நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர்னார் கலைஞர். அப்பயும் சொன்னோம்ல, நிறைய பொரியா போனது தப்பு, உரிய கண்ணை உடைச்சது தப்பு, நாரதர் பெண்ணா போனது தப்புன்னு சொன்னோம்ல. அப்பெல்லாம் கோவம் வரல யாருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் இவர்கள் பேசிய எழுத்துக்களும் பேச்சுக்களும் போராட்டங்களும் எல்லா சிறைவாசமும் நம்முடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய வீட்டை காப்பாற்றிக் கொள்ள, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயநலம் சார்ந்தது என்று கூட சொன்னா கூட தப்பு கிடையாது. பெரியார், அண்ணா, கலைஞர் நம்முடைய அடையாளத்தை காப்பாற்றுவதற்கு, திராவிட இனத்தை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய அடையாளத்தை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக. எனக்கு தேசாபிமானம் கிடையாது, பாஷாபிமானம் கிடையாது, எனக்கு மனிதாபிமானம் மட்டும்தான் சொன்னார். நீராறுங்கள் உடுத்த பாடலை, தமிழ் வணக்க பாடலை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்த போது பேராசிரியர் தான் சொல்லுவார். பெரியார் சொன்னார், ஒரு முட்டாள்தனத்துக்கு மேலே இன்னொரு முட்டாள்தனத்துக்கு வைக்க கேட்டார். அதை நம்முடைய பேராசிரியர் போய் கலைஞர்கிட்ட கேட்டார். ஐயா பெரியார் இப்படி சொல்லிருக்காருங்களே சொன்னார, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கலைஞர் சொன்னார், அப்படி சொன்னாதான் ஒரு பெரியார், இப்படி சொன்னாதான் நான் கலைஞர். ஆக நம்முடைய மொழி அடையாளம், இன அடையாளம், கலாச்சார அடையாளம் இவற்றையெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கென்று தனித்த பண்பாடு இருந்தது என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கெல்லாம் ஆயுள் முழுக்க சரியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வழியிலே வந்திருக்கிற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான மனிதருடைய காலத்தில் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அவருடைய தோளிலே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வரல. நான் இன்னும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் மனசு நல்லதையும் சொல்றேன், கெட்டதையும் சொல்றேன். எங்களை சிறையிலே வைத்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறையை வைத்தார்கள், திராவிட கழகத்தை சிறையை வைத்தார்கள், உயிர்களை பலி கொடுத்தோம், சிட்டி பாபு உட்பட. ஆனால் அந்த காலத்திலே கூட we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic என்கிற அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையிலே சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் என்கிற வார்த்தையை இந்திரா காந்தி சேர்த்தார். யாருக்கு பயந்துக்கிட்டு, யாரை எதுக்குங்கிறதுக்காக? இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வரும். முட்டாள்கள் வந்து அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் மேல் மாடியிலே ஒன்றுமில்லாதவர்கள் ராஜ்பவன் வரைக்கும் வருவார்கள் என்று அவங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப அந்த செக்குலர் வார்த்தையை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு துடிக்கிறார்கள். அதை காப்பாற்றுகின்ற தகுதி எல்லா தலைவர்களுக்கும் நெருக்கடி. மம்தா தன்னை காப்பாத்திட்டா போதும். ஒடிசா முதலமைச்சருக்கு அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்தா போதும். எல்லாத்துக்கும் இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி. எனக்கு முடிஞ்சு போச்ச 2G கேஸ்ல திரும்ப ஒரு சம்மன், திரும்ப ஒரு டிஏ. ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டாயா? இல்லை, நாங்கள் இன்னொரு தடவை பார்க்குறோம். பொண்ணு பார்க்க கூட ஒரு தடவை தாண்டா போகிறாங்க. பிடிக்கலன்னா பிடிச்சிக்க, பிடிச்சா கட்டிக்க. ஏன் 100 தடவை பார்த்து ஒம்புழுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்ததற்கு பிறகு திராவிடம் என்பதற்காக மட்டுமல்ல, நம்மை காப்பாற்றிக் கொண்டோம். இப்போது ஆரியம் என்று ஒன்று இருந்தது. அந்த ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடந்த போர் தான் இந்தியாவினுடைய போர். அந்த போரை இடையிலே நிறுத்தியிருந்தார்கள். அந்த போர் மீண்டும் மூழ்கிறது. அந்த போருக்கு தலைமை தாங்குகின்ற தகுதி கருப்பு சட்டைக்கும், நீல சட்டைக்கும், சிவப்பு சட்டைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். நாங்களா சொல்றோம்,
நீங்கள் தானே சொன்னீங்க திராவிட சிசுன்னு. நாங்கள் கேட்டோமா திராவிட சிசுன்னு சொல்ல சொன்னோமா? யார் சொன்னார்? ஆதிசங்கரர் சொன்னார். அவர் உண்மையாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், பொய் பொய்யா சொன்னால் ஏற்றுக்கிறான். இப்போ ஆதிசங்கரர் அத்வைதன்னார், அதுக்கு அடுத்து வந்த மத்துவாச்சாரியர் வசிஷ்டா தெய்வதன்னார், அதற்கு பிறகு வந்த ராமானுஜர் துவைதம்னார். இப்போ நான் கேட்குறேன், மாற்றிருக்கலாம். நான் கேட்குறேன், ஒருவர் சொன்னார் ஆன்மாவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, இன்னொருத்தர் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற, இன்னொருத்தர் பரமாத்மா சில நேரத்தில் ஜீவாத்மாவுக்கும் போவார், ஜீவாத்மா சில நேரத்தில் பரமாத்மா வருவார். முதல்ல முடிவு சொல்லு, யார் சொன்னது கரெக்ட்? இது வரைக்கும் சரியா எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அந்த 3 பேர் எங்களுக்கு முன்னோர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு தெய்வம்னா அந்த தெய்வம் எனக்கு எதுக்கு? உங்க தத்துவத்தில் நீங்க சரியா இல்லை, ஆனால் எங்களை கரெக்டாக சொல்றீங்க திராவிட சிசுன்னு. அப்போ உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட திராவிட சிசுன்னா அந்த திராவிடத்தை நீ ஒத்துக்கிட்டல. சரி, இதெல்லாம் விடுங்க. அவர் சொன்னா கூட நீங்க ஒத்துக்காத சங்கராச்சாரி நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நாங்களே சில பேர்த்த ஒத்துக்கிட்டோம், வேற வழி இல்லாமல். எதுக்கு ஒத்துக்கிட்டோம்? சிபி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருவாங்கூருடைய திவான், மெத்த படித்தவர், சமஸ்கிருதத்தை உணர்ந்தவர், இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி பின்னால் துணைவேந்தராக இருந்தார். அதை விட கொடுமை, சர்தார் பட்டேல் சொல்கிறாங்களே, சர்தார் பட்டேல் பெரிய சிலையெல்லாம் வச்சு சேர்க்கணுன்னு. அவர் இவரை போய் கேட்டப்ப, இல்லை நான் பாகிஸ்தானுக்கு போய் சேர போகிறேன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போய் பேச்சுவார்த்தை நடந்து வந்தார் சிபி ராமசாமி. அவ்வளோ யோகியன். என்ன கொடுமைன்னா சில நேரத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. அவரை நேரு என்ன பண்ணார்? தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலுக்கு சேர்மனை போட்டார். நான் இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், நான் முஸ்லீமோட போறேன்னு சொன்ன ஒரு ஆளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் தலைவராக இருந்தார். அப்போ வைஸ் சான்சலர் பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கு திவான், அப்புறம் இன்டகிரேஷன் கவுன்சில் சேர்மன், இவ்வளவும் வைத்திருந்த ஒருவர் எழுதியிருக்கிறார். அவருடைய பட்டமளிப்பு விழா உரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்தியாவில் there are 2 greatest cultures in the country. One is based on the Sanskrit, another is based on the Tamil. ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு, இன்னொன்று தமிழை சுற்றி இருக்கிற திராவிட மொழிகளை சொல்லி கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடினும். அது நமக்குள்ள டிஸ்பியூட் இருக்கு. நான் தான் முன்ன நான் சொல்றேன், எங்க அண்ணன் இல்லை நான் எனக்கு முன்னன்றான், என் தம்பி இல்லை நான் எனக்கு முன்னன்றான், எங்க அம்மா உயிரோடு இல்லை, அது எங்க பிரச்சனை. நாங்க ஒரு தாய் பிள்ளைங்க. அப்ப திராவிடன் இனம் என்பதை சிபி ராமசாமி ஒத்துக்கிட்டார், ஆதிசங்கரர் ஒத்துக்கிட்டார். இப்ப ஆரியன் ஒன்று இருக்கு, அந்த ஆரியத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் அன்னைக்கே காமிச்சேன். அந்த ஆரியங்கிறது என்ன இருக்கு? நம்ம எல்லாம் ஆரியம் திராவிடம்லாம் ஒண்ணுங்கிறாங்களே, நான் அன்னைக்கு காமிச்சேன், இந்த இதுலையும் காமிக்கணும். சனாதன தர்மம், ஏன்னா இப்ப ஆர்.என். ரவி தானே சனாதன தர்மத்துக்கு அத்தாரிட்டி. இந்திய அரசியல் சட்டத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை மதச்சார்பின்மையை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு எடுத்துக்கிட்ட ஒருத்தர். சனாதன தர்மம் தான் இந்தியாவுடைய தர்மம். இன்னொன்று, மதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. யானைக்கே எல்லா யானைக்கும் மதம் வரது இல்லையே, இவருக்கு மதம் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த சனாதன தர்மத்துக்கு என்ன சொல்றாங்க? அந்த புத்தகத்தில் இருக்கு, நான் வேணா போகும்போது பிரஸ்ல கொடுத்துட்டு போறேன், திரும்ப சொல்றேன். சனாதன தர்மா மீன்ஸ் தி எட்டர்னல் ரிலிஜியன், தி ஆன்சியன்ட் லா, and it is based on the Vedas, sacred books given to men many long ages ago. This religion has also been called the Aryan religion. சனாதன தர்மம் இங்க பேசுறாரு ராஜ்மோகன்ல இருந்து. உங்களுக்கு சம்பந்தமானு பாத்துங்க முதல்ல. This religion has also been called the Aryan religion because it is a religion that was given to the first nation of Aryan race. நீங்க திராவிடங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க ஆரியா மீன்ஸ், இங்க தான் பாருங்க, நோபல், and the name was given to the great race, பெருமை மிக்க இனமா. and the name was given to the great race, much finer in character, நல்ல ஒழுக்கம் உடையவர்கள், and appearance than the races which went before it in the world's history. இதுக்கு முன்னால் இருந்த எல்லா இனங்களை விட இந்த இனம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், ரொம்ப நாகரிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, the first families of these people settled in the northern part of the land now called India, and this part in which they first settled was named Aryavardha,
பிகாஸ் தீஸ் ஆரியன்ஸ் லிவ்டு இன் இட். அது எங்கே இருக்குன்னா, தி லேண்ட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ஓஷன் ஆஃப் தி வெஸ்டர்ன் ஓஷன், from the eastern ocean to western ocean, between the two mountains, Himalaya and Vindhya, that is why it is called Aryavardha. அப்போ இமாலயத்திற்கும் இந்தியத்திற்கும் இடையிலே இருப்பது ஆரியம். இங்கே ஒரு திராவிடம். சிபி ராமசாமி 2 இருக்குன்னு ஒத்துக்கிட்டார். நாங்கள் உங்களை மறுக்கல. ஆமாம், நீங்கள் ஆரியர்கள் தான், நீங்கள் வேத பண்பாடு தான். அந்த வேத பண்பாடு எங்களுக்கு ஒத்து வராது. அந்த வேத பண்பாடு தான் என்னை சூத்திரனாக்குனுச்சு. அந்த வேத பண்பாடு தான் என்னை படிப்படுத்துச்சு. எங்களை நாகரிக மனிதர்களாக இல்லாமல் செய்வதற்கு அதுதான் பயன்பட்டது என்று இருவேறு கலாச்சார பண்பாடுகள் இருந்து கொண்டு நாங்கள் இல்லை, தப்பு, உங்கள் பண்பாடு திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லி நரேந்திர மோடியை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஏன் திராவிட நாடு இல்லை, திராவிடங்கிற ஒரு இனமே இல்லைங்கிற என்ன காரணம்? கால்டுவெல் சொன்னா கோச்சிக்கிறாங்க. அவங்க பாருங்க, கால்டுவெல் திராவிடியன் லாங்குவேஜ் இருந்தது, அதில் தமிழ் மூத்த மொழி, செம்மொழி அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வில்லியம் ஜோன்ஸ் இந்துங்கிற பேர் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். மார்க்ஸ் முல்லர் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்க சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா வேணாமான்னு கேட்டப்ப நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன், தலைவர் கலைஞரை வச்சுக்கிட்டேன். சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, அவர் கிறிஸ்துவங்கிறதுக்காக இல்லை, அவங்க இங்கே இந்து மதத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் இவங்களும் சரிம்பாங்க. அது உதாரணம் இருக்கா? அன்னிபேசன்ட் அம்மையார் யார்? அன்னிபேசன்ட் அம்மையாவுக்கும் அம்மையாருக்கும் கீதைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ ஒரு வெள்ளைக்காரியாக பிறந்து அன்னிபேசன்ட் அம்மையார் இங்கே திலகரோடு சேர்ந்து கொண்டு பகவத்கீதை தான் உயர்ந்தது, 4 வர்ணங்கள் தான் அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும், தி சனாதன தர்மா வில் கிவ் தி பீஸ் ஃபார் திஸ் லேண்ட், இதை எதிர்ப்பவர்கள் முட்டாள்கள் என்று சொன்ன அன்னிபேசன்ட் அம்மையாருக்கு மெரினா கடற்கரை வரைக்கும் செலவு வந்துருச்சு. ஆனால் நான் கணவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். நான் இத்தாலி கூட இப்போ அதிகம்லாம் போகிறதில்ல. எனக்கு இந்த தேசம் தான் பிடிக்கும், இந்த நாடு தான் பிடிக்கும், எனக்கு செக்யூலர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற சோனியா காந்தி உங்களுக்கு வேணாம். அப்போ என்ன காரணம்? எனவே மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த திராவிடம் என்கின்ற சொல்லை, இந்த திராவிடத்திற்கு காரணமாக இருக்கிற பெரியாரியத்தை எப்படியாவது அழித்து விட்டால், இந்த அடையாளத்தை அழித்து விட்டால், அரசியல் சட்டத்தை திருத்தி விட்டால், எல்லோரும் ஒரே மொழிக்கு வர வேண்டும், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் இதை வெளிக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலிலே தான் இந்த 3 புத்தகங்களையும் தனித்தனியாக படித்தால் கூட மறுவாசிப்பு செய்ய வேண்டும். அப்படி மறுவாசிப்பு செய்வதுதான் நம்மை மட்டுமல்ல, இந்த தேசத்தை, இந்த தேசமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையோடு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நூல்களை தமிழ்நாட்டினுடைய எல்லா இளைஞர்கள் கையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே சொன்னார்கள் 10,000 புத்தகத்துக்கு கன்செஷன் தரணும்னாங்க. 10,000 புத்தகத்துக்கு கன்செஷன் நான் சார்ந்திருக்கின்ற பெரம்பலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிச்சயமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அவங்கள்ட்ட ஒன்றும் மாற்றமே கிடையாது. அன்றையிலிருந்து கோல்வால்கர் காலத்திலிருந்து, சவார்கர் காலத்திலிருந்து, ஆர்.என். ராவி காலம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. சவார்கருக்கு என்ன பிரச்சனை? அவர் கேட்டால் என்னுடைய தாய்மொழி நான் மராட்டியன் சொல்லி பெருமை கொள்வேன்னு சொல்லுவார். அவருக்கு மராட்டியன் என்று பெருமை கொள்வதற்கு உரிமை இருந்தால் எனக்கு தமிழன் சொல்லிக்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் காரருக்கு பதில் கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் என்கின்ற அபாயம் வருவதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மற்ற மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கிறதா என்றால் வெறுமனா பேசலாம். அவர்களுக்கு போர் கருவி இல்லை, அவர்களுக்கு அந்த அரசனல் என்று சொல்லுகின்ற மருந்து கிடங்கு அவங்கள்ட்ட இல்லை. எல்லாரும் எதுக்குறாங்க, மோடியை எதுக்குறாங்க, பிஜேபி எதுக்குறாங்க. ஆனால் பிஜேபியை எதிர்ப்பதற்கு அவங்கள்ட்ட ஆன்டிடோட் இல்லை, மருந்து இல்லை. அந்த மருந்தை தந்த பெருமை தந்தை பெரியாருக்கும் இந்த இயக்கத்திற்கும் இருக்கிறது. அந்த மருந்தை வடநாட்டிலே அம்பேத்கர் தந்தார். ஆனால் அந்த மருந்தை உபயோகிக்கக்கூடிய நல்ல தலைவர்களும் நல்ல இயக்கமும் அங்கு இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் இன்றைக்கு முழு பொறுப்பும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கு வந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த 3 நூல்களையும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு இடையில மதங்களை பற்றி விவாதம், எவ்வளவு பெரிய திரிபுவாதம் என்பதையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சனாதன தர்மத்தை தான் நான் படித்து பார்த்தேன்.
புத்தரே ஒரு அவதாரமா இருக்கிறது இல்ல. 10 தசாவதாரத்தில் புத்தர் ஒரு அவதாரமாக ஆக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஆனார்? சனாதன மதத்தை எதிர்த்து ஒரு விளக்கு அணைந்ததற்கு பிறகு ஒளி எங்கே போகிறதுன்னு சொன்னார் அவர். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய ஆத்மா எங்கே போகிறது என்று புத்தரிடம் கேட்டபோது புத்தர் சொன்னார், இன்னொரு கேள்வி கேட்டார், எதிர்கேள்வி கேட்டார், ஒரு விளக்கு அணைந்ததற்கு பிறகு ஒளி எங்கே போகிறது என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேனோ அந்த பதில் தான் உன்னுடைய கேள்வின்னு சொன்னார். அப்ப இறைவனை நம்பாத, ஆத்மாவை நம்பாத, ஒரு நல்ல தத்துவத்தை கொடுத்த, ஒரு நெறியை கொடுத்த, பௌத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அவரை 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக்கிய பெருமை இவர்களுக்கு உண்டு. புத்தருக்கே அந்த கதினா அம்பேத்கருக்கு என்ன கதி? இந்துத்துவ அம்பேத்கர் ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவர் அதாவது அம்பேத்கர் தழுவிய மதத்தை 9ஆம் நூற்றாண்டிலேயே புத்தரை கொண்டு வந்து இவர்கள் தசாவதாரத்தில் சேர்த்துட்டாங்க. அதை வைத்துக்கொண்டு எங்கள் தசாவதாரத்திலே ஒரு அவதாரமாக இருக்கிற புத்தரை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அம்பேத்கர் இந்து என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Hindus are the only people in the world have divided the own society on the basis of the religion, on the basis of the caste, with the sacred books. புனித நூல்களை கொண்டு தன்னுடைய சொந்த மக்களை பிரித்த பெருமை அவங்களுக்கு மட்டும் தான் உண்டுனார். தோழர் சொன்னார தாயப்பன், அது சொல்ல சங்கடப்பட்டார, prostitution. No intellectual class in the world has prostituted its intelligence to invent a philosophy, to keep its fellow men in a perpetual state of ignorance, poverty, as the Brahmins have done to India in the name of Hinduism. இந்து மதத்தின் பெயரால் பிராமணர்கள் கற்றவர்களாக இருந்து கொண்டு தாங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு கல்வியை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை படிப்பறிவது இல்லாதவராக, நாகரிகம் இல்லாதவர்களாக, தரித்திரர்களாக இல்லாதவராக இருப்பதற்கு ஒரு தத்துவத்தை இந்து மதத்தின் பெயரால் கண்டுபிடித்த பெருமை இந்த நாட்டில் இருக்கிற பிராமணர்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டு அப்பதான் சொன்னாரு அறிவை விபச்சாரம் செய்து விட்டார்கள் சொன்னார். இதுல என்ன அவர் சொன்ன நமக்கு என்ன பிரச்சனை? ஆனா அதுதான் இப்ப பிரச்சனை. அம்பேத்கர் ஏன் சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறான், மனுஸ்மிருதி ஏன் சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறான், அதை ஏன் ராஜா சொன்னான்னு கேட்கறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் படிக்கிற? திரும்ப தான் நீ படிக்காம இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ படிச்சா எனக்கு பிரச்சனை. அதானே இப்ப திரும்ப திரும்ப எங்க போகிறோம்னா அங்கதான் போறோம். அப்போ அம்பேத்கரை கூட சுவீகத்துக்குள்ள முயற்சி செய்கிறார்கள், இன்டர்பிரேட் பண்றாங்க. நான் அம்பேத்கர் போயிட்டாருன்னு சொல்லல, தோழர் கூட சொன்னார், யாரோ சில தலித் அமைப்புகள் எல்லாம் விமர்சிச்சாங்கன்னு. நான் அப்படி சொல்லவில்லை. புத்த மதத்திற்கு போன காரணத்தினால் அவரு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ரிலீஜியன் as a social force cannot be ignored எழுதுறாரு. அதில் ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிலீஜியன் as a social force cannot be ignored. ஒரு சமூகத்தை இணைக்கின்ற விசை என்பதற்காக ஒரு மதம் இருந்தால் தவறில்லை, தேவைதான் சொல்றாரு. ஆனால் அந்த மதம் கடவுள் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, அந்த மதம் ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது, அந்த மதம் ஒருவனுக்கு வாய்ப்பை தடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஒரு மதம் அல்லது ஒரு புனித நூல் படிக்காதன்னு சொன்ன வரலாறு உண்டா? அப்படி ஒரு மதம் இருக்கா? என்ன படிக்காதன்னு சொல்ற மதத்தில் என்ன இருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன யோகிதை, உனக்கு என்ன உரிமை? அதை கேட்டா தப்புகிறாங்க. அதைத்தான் அம்பேத்கர் செய்த காரணத்தினால், அதை விட்டுவிட்டு புத்தரை சேர்த்துக் கொண்ட காரணத்தினால் அம்பேத்கரை சேர்க்க முயற்சி. அதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு எல்முருகன் மாதிரி ஆள் கிடப்பாங்க. எல்லாத்துக்கும் வேற வாடகைக்கு இல்லாம கிடைக்காது. அதான் வாடகை தாயே வந்ததற்கு பிறகு வாடகை கொள்கைவாதி எவ்வளவு பேர், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நம்ம தெளிவான சிந்தனை நமக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் எங்களை கண்டு அச்சைப்படுகிறான்னு அடிக்கடி சொல்லுவேன், அச்சப்படுகிறான்னு அடிக்கடி சொல்லுவேன். எனவே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்றேன், நான் 80களுக்கு போய்விட்ட காலம். காமராசர் எழுத்துக்களை எல்லாம் நம்முடைய செந்தில் சொன்னார். சந்தி பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள்லாம் 80களில் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். கோ எஜுகேஷன் வேற, மேத்தா புத்தகத்தையும் படிச்சிருக்கோம். ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடம் எடுத்து வரும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபர்களின் இதயமும் தான். அதையும் படிச்சு விடுறது. அப்புறம் முடிஞ்சதுக்கு பிறகு சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், யார் திருநங்கையில சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும். காமராசன் 80களில் இதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். அப்படி கடந்து வந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்கள்
பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை, கலைஞருடைய கொள்கையை பேசுகின்ற வாய்ப்பை, பேசுகின்ற திறனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றால் 80களில் நாங்கள் வார்த்தெடுக்கப்பட்ட விதம் அப்படி என்கின்ற காரணத்தினால தான் நான் 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே சென்றிருக்கிறேன். இதில் வேற சில பேர்த்துக்கு பயம், இதெல்லாம் ராஜா எப்படி பேசுகிறாரு. நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா இடத்துலையும் வெக்கத்தோடு சொல்லுவேன். கலைஞரோடு அருகில் இருந்தவன், கலைஞரோடு கூட போனவன், அப்போதெல்லாம் கலைஞர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தார், எதை கண்டு பயந்தார், எல்லாத்தையும் பேசுவார். இந்துன்னா யாருங்கிறதுக்கு பேசிட்டார். அது எங்கே இருக்குன்னு ஆதாரம் போட்டார். உங்களுக்கு தெரியுமா? கட்சி பணத்தை எடுக்கல, கட்சி பணத்தில் எடுக்கல. சுபவிக்கு தெரியும். இந்துன்னா இந்த புத்தகத்தில் இப்படி அர்த்தம் இருக்குது, டிக்ஷனரி அர்த்தம் இருக்குன்னு சொன்னார். தன்னுடைய சொந்த பணத்தில் அரை பக்கத்தில் எல்லா பத்திரிகையிலும் இந்து என்ன பொருள்னு எழுதுனது தான். அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன ஒரு தலைவர். கால சூழ்நிலை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இப்போ எனக்கு தெரியும் தீண்டாமை, எனக்கு தெரியும் ஜாதி, எனக்கு தெரியும் பிராமணியம். என் பொண்ணுக்கு என்ன தெரியும்? 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை டெல்லி, அதில் பாதி நாள் மந்திரி பொண்ணு, அப்புறம் எம்பி பொண்ணு, அப்புறம் சட்டக்கல்லூரி டெல்லியிலேயே, சட்ட மேற்படிப்பு லண்டனில் படிக்குது. அப்போது எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், எனக்கு ஏற்பட்ட வலி, எனக்கு ஏற்பட்ட காயம் என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் கலைஞருக்கு ஏற்பட்ட வலி, கலைஞருக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள், கலைஞர் எப்படி வந்தார் என்பதையெல்லாம் அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற, எதிர்காலத்திலே தலைவராக இருக்கின்ற அந்த அழுத்தம், அந்த உயரம் அவருக்கு வருமா என்று நாங்கள் எண்ணிய காலம் உண்டு. அது சுபவியாக இருந்தாலும், காமராஜா இருந்தாலும், கலிப்பூங்குன்றா இருந்தாலும் ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் அந்த ஐயப்பாடுகள்லாம் உடைத்து விட்டு, நான் முன்பே சொன்னேனே, கலைஞரை காட்டிலும், அண்ணாவை காட்டிலும், பெரியாரை காட்டிலும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய, கொள்கையை காப்பாற்ற வேண்டிய ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் திகழ்கிறார் என்றால் அது நமக்கு பெரிய பாதுகாப்பு. எனவே இந்த பாதுகாப்போடு தான் இந்த படை வெல்ல வேண்டும். அந்த படைக்கு கையிலே இருக்க வேண்டிய ஆயுதமாக இன்று 3 புத்தகங்களையும் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரபஞ்சனுடைய கவிதையை பார்த்தேன். அந்த பிரபஞ்சம், ஏன்னா புத்தகத்துக்குள்ள அங்கெல்லாம் பேசணும், அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தால் கூட ஒன்று என்ன ரொம்ப மனசு தொட்டுச்சு. நான் சொன்ன மாதிரி காதல் கவிதையெல்லாம் படிச்சிருக்கேன். நான் காதல் கவிதையெல்லாம் கூட எழுதியிருக்கேன். யாருக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் தைரியம் கூட, வீட்டுக்காரன் மாதிரி இல்லை, அதனால் சொல்லிடலாம். ஆனால் கேட்கக்கூடாது. ஆனால் பிரபஞ்சத்தினுடைய உணர்வை பார்க்குறேன். நான் கலீல் கிப்ரானை படிச்சிருக்கேன். அவருடைய காதலை மறந்ததற்கு பிறகு, லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலின் கல்லறையை கடந்து செல்லும் என் பால்யகால சிநேகிதர்களே, என் காதலியின் கல்லறையை கடந்து போது கவனமாக மெதுவாக கால் வையுங்கள், உங்கள் சப்தம் கேட்டு அவள் விழித்துக் கொள்ளப் போகிறாள் என்று சொன்ன கலீல் கிப்ரானை பார்த்துருக்கேன். காதலுடைய ஆழத்தமே படிச்சிருக்கேன். ஆனால் போகிற போக்கில் எலியட் அடித்தான். என்னையா பெரிய லவ் ஸ்டோரி, காதல் கதை, எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு. அவன் சொன்னான், தி லாங்கஸ்ட் poem of the loftiest endeavor can be condensed in those few words that I love you and I love you forever. என்னையா பெரிய காதல் கவிதை? எந்த காதல் கவிதை ஒரே வார்த்தை தான், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஃபார் எவர். நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். இதை சொல்கிறது தானே அவ்வளோ சுற்றுறீங்க. இது எலியட். அப்போ அதையும் பார்த்துருக்கேன், இதையும் பார்த்துருக்கேன். எனவே காதலினுடைய அழுத்தத்தையும் நான் படித்திருக்கிறேன் கலீல் கிப்ரான் வாயிலாக. ஆனால் காதல் ஒரு பொருட்டல்ல, அது வந்து போகிற உணர்வு என்று சொன்ன எலியட்டையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் பெரியாருடைய காதலை இப்படி ஒருவரால் எழுத முடியும்னு இன்றைக்கு தான் பார்த்தேன். ஏன்னா பெரியார் சொன்னார், நாகம்மா இறந்தப்ப, அம்மா இறந்தப்ப, எனக்கு இருந்த சுகம் போயிட்டுன்னு சொல்லுவேனா, சொத்து போயிடுச்சுன்னு சொல்லுவேனா, கீர்த்தி போயிடுச்சுன்னு சொல்லுவேனா, எனக்கு இருந்த ஒரே அடிமை போச்சுன்னு சொல்லுவேனா, எல்லாம் போயிட்டு எனக்கு இருந்த ஒரு தடையும் போயிட்டு, என்னுடைய பொது வாழ்க்கை தடையாக இருந்த நாகம்மையார் போயிட்டு நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டார். அதை பிரபஞ்சன் என்ன சொல்கிறாரு, அது ஒரு காதல்ங்கிறார். தன் துன்பம் காணச் சகியால் ஆதலினால் அவள் இல்லாமல் போவது நல்லது என சொன்ன காதலனை கண்டதுண்டா உலகத்து காவியங்கள். இப்படி ஒரு காதலை பார்த்திருக்கியா? கண்ணீரை கொண்டு போர்க்கருவிகளை கழுவிய காதலனை கண்டதுண்டா உலகத்து கவிஞர்கள். கண்ணீரை கொண்டு போர்க்கருவி, அவர் கையில் இருக்கிறது பகுத்தறிவு, சுயமரியாதை, அந்த போர் கருவிகளை கண்ணீரால் கழுவி மீண்டும் போருக்கு தயாரான ஒரு காதலனை உலக இலக்கியங்கள் கண்டதுண்டா என்று கேட்கிறோம். எனவே இவையெல்லாம் நம்முடைய கையில் இருக்க வேண்டிய ஆயுதங்கள். காமராசனை பற்றி ரொம்ப அருமையாக பேசினார். நான் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க, திராவிட இயக்கத்தினுடைய சார்பாக எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் உன்னை படித்து காட்டணும். அவருடைய புத்தகத்தில்
திராவிட இயக்கம் ஒரு விசித்திரமான கூட்டு வார்ப்பாக தமிழர்களுக்கு கிடைத்த காலத்தின் நன்கொடை. அண்ணா வளர்த்த குடும்ப பாச அரசியல் உலக வரலாற்றில் ஒரு சாயாத கோபுரம். கருப்பு சிவப்பு கரைவெட்டிகளே இந்த காதலின் அடையாள சின்னங்கள். பார்த்தவுடன் ஒருவரை ஒருவர் கண்டு பேச ஆரம்பித்து விடுவார்கள். தலைவர்களை பற்றி, அவர்கள் மேடை பேச்சு பற்றி, புத்தகங்கள் பற்றி, ஏடுகள் பற்றி, நடத்திய போராட்டங்கள் பற்றி பேச்சு ஒரு பெரிய பகுத்தறிவு கலாட்சமாக தொடரும். நீ இரவை பகல் என்று சொன்னால் அதுதான் எனக்கு பகல் என்று ஒரு உருது கவிதை உண்டு. அதை போல தலைவர்களின் தீராத நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த இயக்கம் எப்படி இருந்தது என்பதை இதைவிட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சிறு ஐயப்பாடு. இந்த அடர்த்தி, இந்த செறிவு, இந்த நெருக்கம், அவர் சொன்ன அடர்த்தி, செறிவு, நெருக்கம் காலத்தின் ஓட்டத்தால் இப்போது தேவையில்லை என்று கருதி இளைஞர்களிடத்திலே தளர்ந்து விட்டதோ, சிறிது நிறுத்து விட்டதோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு. உடனே ராஜாவே சொல்லிட்டார், நிறுத்து போச்சுன்னு. துரைமுருகன் வந்து பிசாசு மாதிரி வளருதுன்ட்டாரு. அந்த துரைமுருகனை பார்த்தேன், சரியாக தானே பேசியிருக்கேன். என்னன்னாரு, பிசாசுன்னு ஒன்று இல்லை, வளர்கிற மாதிரி காமிப்பான் உடுக்கடிச்சு, அது மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்போம், நான் உடுக்கடிச்சிருவோம். அப்போ என்ன போகுதுன்னு உடுக்கடிக்கிற பூசாரிக்கும் தெரியும் பிசாசு இல்லைன்னு. அவருக்கு காசு கிடைக்குது. அது மாதிரி துரைமுருகன் வந்து பிசாசு பேயினார்ல, பேய் இல்லைன்னு பூசாரிக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியுது ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அடிக்க வேண்டிய உடுக்க அடிச்சுக்கிட்டே இருப்போம்ல, அப்படி உடுக்கடிக்கிற நிகழ்ச்சி இதுவும் ஒரு உடுக்கிற நிகழ்ச்சி. எனவே நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இந்த 3 நூல்களும் நம்முடைய கைகளில் இருக்க வேண்டிய நூல்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கருப்பும் சிவப்பும் நீலமும் ஒன்றாக இணைந்து காவியை விரட்டுவோம். அதுதான் இந்த நாட்டுக்கு நாம் செய்கின்ற தேவை. அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞருக்கு நாம் செய்கின்ற புகழஞ்சலி. அதுதான் இன்றைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சருக்கு தருகின்ற பலம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.